இது என்ன இப்போ பறக்கும் தட்டா? இல்லை ஊதுபத்தி ஸ்டாண்டு. வீட்டில் ஊதுபத்தி வைக்கிற வாழைப்பழம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ஊதுபத்தி ஸ்டாண்டு செஞ்சுருக்கோம். இதில் வர்ற தூள் பார்த்தீங்கன்னா சுற்றியில் இருக்க இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா விழுந்துடும். நம்ம ஈஸியாக எடுத்து கொட்டிடலாம். இதுக்கெல்லாம் 3D பிரிண்டில் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு வீடியோவுக்கு தான். ஓகே, வேறு என்னென்ன 3D பிரிண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க சார். இன்னைக்கு நம்ம 3D பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண போறது பாத்தீங்கன்னா டெத்ஃபுல். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ஃபிலமெண்ட்ல ஹெட் பிரிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உடம்பு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஃபிலமெண்ட்ல பிரிண்ட் பண்ணாலும் அதை பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதை பாத்தீங்கன்னா எல்லாம் ஜாயின் பண்ணது கூட அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்ல, மொபைல் ஸ்டாண்ட். இது பாத்தீங்கன்னா எந்த ஆங்கிள் வேணாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம படுத்துருக்கிறப்ப ஒரு மாதிரி நமக்கு மொபைல் பார்க்கணும்னு தோணும். டேபிள்ல வச்சுட்டு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அதோட ஆங்கிள் மாத்தணும்னு தோணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாதப்ப ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனல் ஸ்டார்டிங்ல ஒன்று ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டர் ஒரு 2 ஆர்டர் வர ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபிங்கர் கார்ட்ல தான் பண்ண போறோம். டிசைன் பண்ணதை நீங்க 3D பிரிண்ட் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். 3D பிரிண்ட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டிசைனே பேசிக்கா தேவைப்படுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கழுகோட ரெக்க இல்லாம பிரிண்ட் பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கு லைட் செட் பண்ணோம்னா அவுட்புட் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால பாதியா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி பிரிண்ட் பண்ணேன். அது பிரிண்ட் பண்ணது ஃபெயிலியர் ஆயிருச்சு. மறுபடியும் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்கேன். மறுபடியும் ட்ரை பண்றப்பையும் ஒன் சைடு உடஞ்சிருச்சு. இதுக்கு மேல எனக்கு பொறுமை இதுல பத்தல. முடியல தலைவரே, முடியல. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் பிரிண்ட். ஒன் சைடு இருக்கிறத லைட் வச்சு காட்டியிருக்கேன். சைடு ரெக்கைக்கு இன்னொரு லைட் ஆப்போசிட்டா செட் பண்ணும். அதுக்கப்புறம் கீழே வால்லையும் பாத்தீங்கன்னா அதுக்கான கேப் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். லைட் செட் பண்ணணும். இந்த எல்லா லைட்டும் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கிற லைட்டா இருந்தா தான் இதோட அவுட்புட் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆன் பண்ணாலே எனக்கு தலைவலி வர மாதிரி இருக்கும். இந்த லைட்டுக்கு பிரைட்னஸா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் சர்ன்னு குறைஞ்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கத்திரிக்கோல் அதுல இருக்கிற மாதிரி வெட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ பாருங்க. அவுட்புட்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் பாத்தீங்கன்னா என்ன கிண்டலா டம்மி பாவா. ஓகே, இந்த டெத்பூல் பின்னாடி இப்படி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தா இந்த 4 3D பிரிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. My 3D gifts.